Tomorrow is chasing new adventures and following them everywhere. Fly Emirates. Hello, tomorrow. இன்று தாக்குதல் நடத்தப்படும் என விடுக்கப்பட்ட அச்சுறுத்தலால் சென்னையில் உள்ள இலங்கையின் பிரதி உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் சூழவுள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இனம் தெரியாத குழு ஒன்றினால் இந்த அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக சென்னையில் உள்ள இலங்கையின் பிரதி உயர்ஸ்தானிகர் ஆலயத்தான் கான் தெரிவித்துள்ளார். இந்த அச்சுறுத்தல் அடங்கிய தபால் அட்டையொன்று கடந்த வெள்ளிக்கிழமை தமக்கு கிடைத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்றைய தினம் தாக்குதல் நடத்தப்படும் என குறித்த தபால் அட்டையில் தமிழ் மொழியில் குறிப்பிடப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அச்சுறுத்தல் அடங்கிய தபால் அட்டை தமிழக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக இலங்கையின் பிரதி உயர்ஸ்தானிகர் கூறியுள்ளார். இதற்கமைய பிரதி உயர்ஸ்தானிகர் ஆலயத்தை சூழவுள்ள பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு தமிழக போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். எவ்வாறாயினும் இத்தகைய அமாதய கடிதங்கள் மற்றும் தொலைபேசி அழைப்புகள் இந்தியாவின் ஒரு சில இடங்களுக்கு கிடைக்கின்றமை அண்மை காலமாக அதிக அளவில் இடம்பெறுவதால் தபால் அட்டையின் நோக்கம் தொடர்பில் உறுதியாக எதனையும் கூற முடியாதுள்ளதாக சபருல்லா கான் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை இந்தியாவில் உள்ள இலங்கையின் ராஜதந்திர அலுவலகங்கள் மற்றும் அவற்றில் பணியாற்றவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு இந்திய அரசாங்கத்திடம் விடுக்கப்பட்ட வேண்டுகோளுக்கு சாதகமான பதில் கிடைத்துள்ளதென வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் கருணா திலக அமுனுகம தெரிவித்தார்.